பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ரட்சகரும் மீட்பருமாக இருக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தில் அவருடைய வார்த்தையை தியானிக்கிறது தேனிலும் மதுரமானது. இந்த நாளிலே நம்ம தியானிக்க இருக்கிற வார்த்தை மத்தேயு புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தை ஆண்டவர் இயேசு நமக்கு தீர்மானமாக நாம் இந்த வார்த்தை நிமித்தமாக சிருஷ்டிக்கப்படுவதற்காக இந்த வார்த்தைகளை கொடுத்துருக்கார். இந்த வசனங்களில் பாருங்கள், முதலாம் வசனத்திலிருந்து அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்போது ஒரு குஷ்டரோகி வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். பாருங்க, இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாக்கு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்காரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். இயேசு இதை சொல்லுகிறார். என் தேவ பிள்ளைகளே, ஏன் இந்த சொன்னார் என்றால், ஆதி காலத்திலிருந்தே இன்றைக்கு வரைக்கும் குஷ்டரோகிகளுக்கு மெடிசன் இல்லை. ஆனால் பழைய ஏற்பாடின் பிரகாரமாக குஷ்டரோகிகள் சபையில் போயிட்டு அவங்க ஆசாரியன்கிட்ட ஜெபித்து கொள்ளும்போது ஆசாரியன் 7 நாள் தனித்த வைத்து அவங்கள தனித்த இருக்க வைத்து உபவாசம் இருக்க வைத்து 7 நாளைக்கு பிறகு அந்த குஷ்டம் ஆறிடுச்சா என்று செக் பண்ணும்போது அந்த தலையில் குஷ்டம் கசிவு இருந்தால் ஆறலை, கசிவு இல்லைனாக்கா வெண்மை மாதிரிக்கும், அப்போது குஷ்டம் ஆராய்ச்சி என்பதற்கு ஆதாரமாக அதை போய் ஆசாரியனுக்கு காட்டு என்று இயேசு சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டை அவர் தள்ளிவிடலை, அவர் அனுப்பி பொருத்தனை காணிக்க செலுத்துன்றார், சாட்சி சொல்லுன்றார். அப்படியாக அந்த முறையின்படியும் அவர் செய்ய வைக்கிறார். பிறகு பாருங்கள், இயேசு கப்பர் நமக்கு பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனை படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாகான். பாருங்கள், ஒரு 100க்கு அதிபதி ஒரு புறஜாதி அந்நியனாக இருக்கலாம். ஆனால் தன் வேலைக்காரனை குறித்து அவன் பாரத்தோட இங்கே இயேசுடத்தில் விண்ணப்பிக்கிறான். அதற்கு ஆண்டவர் பாருங்கள், நான் அதிகாரத்துக்கும் கீழ்ப்பட்டு நான் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரன் இதை செய் என்றால் செய்கிறான் என்றார். அவனுடைய அதிகாரத்தை சொல்லுகிறான். ஆனாலும் இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், அந்த 100க்கு அதிபதியுடைய விசுவாசம், நம்பிக்கை, ஒரு புறஜாதியாக அந்நியனாக இருக்கிறான். ஆனால் இயேசு இடத்துல மன்றாடுகிற காரியம் என்னென்னக்கா, என் வீட்டு உள்ள உங்களுடைய பாதம் படுறதுக்கு நான் தகுதி இல்லை, பாத்திரம் அல்ல, நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், சுகமாவான் என்று சொன்ன அந்த வார்த்தை அவரை ஆச்சரியப்பட செய்து, அப்படியாக ஆச்சரியப்பட்டு தனக்கூடவே இருக்கிற சீஷர்களை பார்க்குறாரு. காலகாலமாக மெஸ்ஸியா வருவார்ன்ற காத்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளவும் இப்படி ஒரு விசுவாசம் இல்லையே என்று ஆச்சரியப்படுகிறார். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு பந்தி இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என் தேவ பிள்ளைகளே, அந்த ராஜ்யத்தின் புத்திரரோ யார் என்றால், இயேசுவை அறியாத, கீழ்ப்படியாத, விசுவாசம் இல்லாத, நம்பிக்கை இல்லாத, பின்பற்றி வராத இருக்கிற பிள்ளைகளுடைய நிலைமை, அவர்கள் ராஜ்யத்தின் புத்திரர் என்று இருளிலே தள்ளப்படுவார்கள். நரகத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். என் தேவ பிள்ளைகளே, நரகம் ரொம்ப மோசமானது. இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நமக்கு
நரகத்துக்கு போகக்கூடாது என்று தன் ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்து இந்த செய்திகளை கொடுத்திருக்கிறார். இதை கேட்டாவது நாம் மனம் திருந்தி இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு பின்பற்று. ஆனால் இந்த நரகத்துக்கு போகாத நித்தியத்துக்கு நாம் போவோம். நரகம் எப்படி என்பது சொல்லுகிறார் பாருங்கள். தள்ளப்படுவார்கள். புறம்பான ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். தேவ பிள்ளைகளே, இப்படியாக கர்த்தர் பல ரகசியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். தேவனாக இருக்கிறார். பின்பு 100க்கு அதிபதியை பார்த்து சொல்லுகிறார். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நொடி அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படியான அந்த நொடியிலேயே அங்கு சுகத்தை பெற்றுக்கொண்டான். என் தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். உங்களுடைய விசுவாசம் உங்களை காப்பாற்றும், உங்களை நிலைப்படுத்தும். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவார். அந்த 100க்கு அதிபதியைப் போல நாம் கர்த்தர் மேலே விசுவாசமாக இருந்தோமானால் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.